இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல்ஸ். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல்ஸ். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX மொபைல்ஸ். Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX mobiles, make your move. வணக்கம். பந்த் போராட்டம் தேவையற்றது என்றும் பொதுமக்களுக்கு போதுமான பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், ஏனாமில் நடைபெற்ற விரும்பத்தகாத வன்முறை சம்பவங்களுக்காக முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்து என்னிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். நான் அவர்களிடம் இத்தகைய சம்பவம் கண்டிக்கத்தக்கது, எதிர்காலத்தில் இதுபோன்று நடைபெறாமல் பார்த்துக் கொள்வது அரசின் கடமை, மக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் போராட்டம் தேவையற்றது என்று கேட்டுக்கொண்டேன். இருப்பினும் தொழிற்சங்கங்கள் போராட்டத்தை தொடர்கின்றன. தற்போது ஏனாமில் காவல் உயர் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணைக்கு பிறகு தேவையான நடவடிக்கை எடுத்து தொழிலாளர் நலன், தொழிற்சாலையின் நலன் பாதுகாக்கப்படும் என்ற அவர், எனது வேண்டுகோளை ஏற்று பல தொழிற்சங்கங்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றது வரவேற்கத்தக்கது. மேலும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்காத அளவிற்கு அனைத்து நடவடிக்கைகளும் அரசு மேற்கொள்ளும் மற்றும் அரசு அலுவலகங்கள், பள்ளி, கல்லூரிகள், தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் வழக்கம் போல் இயங்கும். மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு வழங்கப்படும் என்ற அவர் தொடர்ந்து, எனது உத்தரவுப்படி ஏனாம் பிரச்சினை தொடர்பாக ஆய்வு செய்ய அமைச்சர்கள் ராஜவேலு மற்றும் தியாகராஜன் ஏனாம் புறப்பட்டு சென்றுள்ளனர் என்று கூறினார். விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்க விளையாட்டுக்கு தனித்துறை துவங்கப்படும் என்று இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார். புதுவை பள்ளி மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு அதற்கான பரிசளிப்பு விழா இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் வல்லவன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பேசுகையில், புதுவை மாணவர்கள் இந்திய அளவிலான போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகள் பெற்று வருகிறார்கள். மேலும் சிறப்பாக விளையாடி புதுவைக்கு பெருமை சேர்க்க வேண்டும். தற்போது கல்வித்துறையுடன் இணைந்து செயல்படும் விளையாட்டுக்கு தனித்துறை துவங்கி தேவையான பயிற்சி அளித்து தேவைகளை பூர்த்தி செய்து விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. மேலும் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும். புதுவை மாநிலம் பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெற மாணவர்களுக்கு படிப்பு மிக அவசியம் என்று பேசினார். விழாவில் துணை இயக்குநர் கிருஷ்ணராஜ் மற்றும் விளையாட்டுத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் அனைத்து வியாபார நிறுவனங்களும் கடைகளும் வழக்கம் போல் செயல்படும் என்று வர்த்தக சபை அறிவித்துள்ளது. புதுவை வர்த்தக சபை தலைவர் செண்பகராஜன் தலைமையில் நிர்வாக குழு உறுப்பினர்கள், அனைத்து வியாபார சங்கங்களின் பிரதிநிதிகள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் அனைத்து தொழிற்சங்கங்கள் நாளை 2ஆம் தேதி ஏனாம் கலவரத்தை கண்டித்து கடையடைப்பு நடத்த அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். கடையடைப்பு செய்வதால் பொதுமக்களும் வியாபாரிகளும் பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே மறுபரிசீலனை செய்யும்படி கேட்டுக்கொண்டும் நாளை திட்டமிட்டபடி போராட்டம் நடைபெறும் என தெரிவித்துள்ளனர். எனவே வியாபார நிறுவனங்களுக்கும் கடைகளுக்கும் போதிய பாதுகாப்பு தரும்படி கோரிக்கை விடப்பட்டிருந்தது. அதனை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் திரு ரங்கசாமி போதிய பாதுகாப்பு அளிப்பதாக உறுதியளித்தார். இதனையடுத்து வர்த்தக சபை தலைவர் திரு செண்பகராஜன், நாளை அனைத்து வியாபார நிறுவனங்களும் கடைகளும் வழக்கம் போல் செயல்படும் என்றும் அதனையும் மீறி கடையடைப்பு செய்ய வற்புறுத்தும் கட்சிகள் மற்றும் தொழிற்சங்கங்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுப்போம் என்று கூறினார். புதுவை காமராஜர் நகர் தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 2வது தவணை நிதி உதவியினை எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம் வழங்கினார். புதுவை காமராஜர் நகர் தொகுதி பயனாளிகளுக்கு காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி உழவர்கரை வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான வைத்தியலிங்கம் கலந்து கொண்டு காமராஜர் நகர் தொகுதியைச் சேர்ந்த 100 பயனாளிகளுக்கு 2வது தவணை தொகையாக தலா 30,000 ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் செயலாளர் முனுசாமி உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளும் ஊர் பிரமுகர்களும் மற்றும் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர்.
புதுவையில் பொதுமக்களின் அன்றாட இயல்பு வாழ்க்கை பாதிக்காதவாறு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளதால் அன்றாட பணிகளில் மக்கள் ஈடுபடுமாறு என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பாலன் மற்றும் செயலாளர் NSJ ஜெயபால் கேட்டுக் கொண்டுள்ளனர். இது தொடர்பாக என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பாலன், செயலாளர் NSJ ஜெயபால் ஆகியோர் கூட்டாக அளித்த பேட்டியில், ஏனாமில் துரதிருஷ்டவசமாக நடைபெற்ற வன்முறை சம்பவங்களால் 2 உயிர்கள் பலியாகியதை கண்டு ஆழ்ந்த துயரத்தை தெரிவிப்பதோடு இச்சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். மேலும் இது தொடர்பாக விசாரணை நடத்த DIG, மாவட்ட ஆட்சியர், அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன் ஆகியோரை ஏனாம் அனுப்பி மக்களிடம் அமைதி ஏற்படுத்த முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் மக்களின் தற்காலிக நிலை அறியாமல் பந்த் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பந்தில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்து அறிக்கை வெளியிட்டவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும், புதுவையில் வழக்கம் போல் தொழிலாளர்கள் தங்கள் பணியை செய்யவும், தொழில் நிறுவனங்களும் வர்த்தக நிறுவனங்களும் வழக்கம் போல் செயல்படவும், பொதுமக்களின் அன்றாட இயல்பு வாழ்க்கை பாதிக்காத அளவிற்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளதால் அன்றாட பணிகளில் மக்கள் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்வதாக அவர்கள் கூறினார்கள். நாளை நடைபெறும் பந்த் போராட்டத்தில் INTUC தொழிற்சங்கம் பங்கேற்காது என்று INTUC தொழிற்சங்க தலைவர் ரவிச்சந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக INTUC தொழிற்சங்க தலைவர் ரவிச்சந்திரன் கூறுகையில், ஏனாம் செராமிக் நிறுவனத்தில் ஊதிய உயர்வு தொடர்பாக கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற போராட்டத்தில் தொழிற்சங்க தலைவர் இறந்ததை கண்டித்து நாளை 2ஆம் தேதி அனைத்து தொழிற்சங்கத்தின் சார்பில் புதுவையில் பந்த் போராட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்ற அனைத்து கட்சி மற்றும் தொழிற்சங்க தலைவர்களுடனான கூட்டத்தில் பந்த் போராட்டத்தை வாபஸ் பெறுவது என அனைத்து சங்கங்கள் சார்பில் முடிவு செய்யப்பட்டது. எனவே வர்த்தகர்களையும், போக்குவரத்து துறை தொழிலாளர்களையும் மற்றும் அனைத்து பிரிவுகளைச் சேர்ந்த அனைவரும் வழக்கம் போல் செயல்பட அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் கேட்டுக்கொள்வதாக அவர் கூறினார். இதேபோன்று அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் NTC பலராமன், பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயபாலன், திராவிடர் முன்னேற்ற கழக ஆறுமுகம் கூட்டாக அளித்த பேட்டியில், முதல்வரின் வேண்டுகோளை ஏற்றும் தானே புயலால் பாதிக்கப்பட்ட புதுவை மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்கவும், தொழிலாளர்கள் மற்றும் வர்த்தக சபையினர் கேட்டுக் கொண்டதற்கு இணங்கவும் இந்த பந்த் போராட்டத்தில் பங்கேற்பதில்லை என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினர். புதுவை மதகடிப்பட்டில் மதுபான கடையில் மாமூல் கேட்டு சூறையாடிய 9 பேரை கைது செய்துவிட்டதாகவும், மற்றவர்களை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் SP தெய்வசிகாமணி கூறினார். இது தொடர்பாக SP தெய்வசிகாமணி கூறுகையில், கடந்த 29ஆம் தேதி மதகடிப்பட்டு AKR என்ற மதுக்கடையில் ஒரு ரவுடி கும்பல் நுழைந்து வேலூர் சிறையில் இருக்கும் ஜனா மாமூல் கேட்டதாக மிரட்டி, மாமூல் கொடுக்காததால் கடையை உடைத்து பணத்தை கொள்ளையடித்து சென்றதாக கருணாகரன் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் தனிப்படை அமைக்கப்பட்டு அவர்கள் சிறப்பாக செயல்பட்டதால் 2 நாளில் இவ்வழக்கில் சம்பந்தப்பட்ட எதிரிகளான வாழுமுனி, பாஸ்கர், ஆறுமுகம், ராஜா, சக்திவேல், விஜி, ராஜ்குமார், முகிலன், மணிகண்டன் என்ற 9 பேரை கைது செய்துள்ளோம். மேலும் இவர்களை இயக்கிய அஸ்வின், உதயகுமார் ஆகியோரை தேடி வருகிறோம் என்றும், போனில் மிரட்டியதாக கூறப்படும் ஜனா மீது சிறையிலிருந்து பேசியதற்காக சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அவர், கைதானவர்கள் தொடர்ந்து பலமுறை மிரட்டி வந்துள்ளனர். ஆனால் யாரும் புகார் அளிக்கவில்லை. இனிமேல் இதுபோன்று ரவுடிகள் யாராவது மிரட்டினால் தகவல் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொண்ட அவர், ரவுடிகளை ஒடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், மேலும் இதுபோன்ற குற்றங்கள் நடக்காமல் தடுக்கப்படும் என்று கூறினார். கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டசபை முன்பு அகில இந்திய விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுவை சட்டசபை முன்பு அகில இந்திய விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் தானே புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க கோரியும், 100 நாள் வேலையை துவக்க கோரியும் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் சங்க தலைவர்கள் நிலவழகன், கலியவரதன் தலைமையில் வடிவேல், சிவபிரகாசம், ரத்தினவேல் முன்னிலையில் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் முன்னதாக பழைய பேருந்து நிலையத்திலிருந்து பேரணியாக புறப்பட்டு சென்றனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் சண்முகம் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். மற்றும் திரளான விவசாயிகள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். நிறைவில் சங்க செயலாளர் சேகர் நன்றி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.